கொட்டி மாப்பிள கெண்டிங்ல இருந்து கேமரா நைட்ல இருந்து கனமழை பெய்யறதுனால கொடையை விரிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆமாங்க, வீடு செம்ம ஜீப்பு போங்க. ஆமா 400 வெள்ளிக்கு 2 மாடி வீடு. ஆனா நாங்க காசு கொடுக்கலங்க, எங்க அண்ணன் தான் கொடுத்தாரு. 200 வெள்ளி தானா? இதுலயே என்னடா உங்களுக்கே டவுட்டா இருக்கா? கிடையாதுங்க. அங்க இருக்கு கடைக்கு தேடி நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம்? இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கோம். என்ன கடைன்னு எனக்கும் தெரியாது. சமைக்கிறதுக்கு முட்டை வேணும். இப்படிதான் வந்தோம், அதாவது இப்படியே போறோம். எங்க கோலாலம்பூர் இருக்கா? இல்லங்க, இங்க ஜாமான் எங்க கிடைக்குதுன்னு நைட்ல போயிட்டு பார்க்க போயிருக்கோம். அதாவது மணி இப்ப 9 மணி. என்ன இவ்வளவு இருட்டா தெரியும் நம்ம? ஏன்டா இருட்டா இருக்கு? நைட்ல ஏன்டா இருட்டா இருக்கு? வெள்ளையா தான் வந்திருக்கோம். என்னடா இது? நான் சொல்ல வேண்டிய டைலாக்ல இவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து கிளாசிக் டிஃபெண்டர் காட்டுறோம். ஆனா அது எங்க வீட்டு வண்டி இல்ல, யாரோ இங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க சைட்ல அப்படியே தொட்டுட்டு உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு வராரு பாருங்க, ரஜினி மாதிரி. போங்க, நம்ம இடம் போக சொல்றீங்க. இது ஒரு வழி பாதைங்க. யார் வீட்டுலாச்சும் பெல் அடிங்க, அடிச்சுட்டு ஓடும். வந்து கடத்தருக்கு வந்துட்டோம். இங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? எதுக்கும் வந்திருக்கோம். காய்கறி பார்க்க வர சொன்னா இவன் காதலிக்க ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா மக்களே. நான் சொல்லுவேன்டா, நான் சொல்லுவேன். உண்மையில அதுக்கு தான் வச்சோம். வாய்க்கு வெட்டவே இங்க வரம்புகள் இல்லை. எல்லாமே நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இவனை பாருங்க, எங்களோட தான் வந்துகிட்டு இருந்தான். பொண்ணுங்களை பார்த்தோன்னா பத்தடி பின்னாடி வரான். ஏன்னா நாங்க ஸ்கோர் பண்ணிடுவோம். என்னடா இது? சரி விடு 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 விடு. இந்த பாருங்க, என்ன தர்பூசணி ஜூஸாடா? ஆப்பிள் எப்படி வாங்குறதுன்னு இப்ப சொல்லி தர போறாரு நம்மளுக்கு. உங்களுக்கு வேணுங்கிற அளவு டிப்ஸ் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எப்படி பார்க்கணும்னு நீ சொல்லு. அழுத்தி பார்த்தா அடிக்கிறேன் கையில். அன்பு 2-4. அதாவது இது எந்த கலர் எப்படி இருக்குன்னு பாக்கணும். சரி ஓகே, இது வந்து நல்லா கலர் பிடிச்சிருக்காங்க. சரி அதனால இது வாங்கும்போது சரி, நம்ம மைக் வச்சிரல, கொஞ்சம் சத்தமா வச்சுதான் மக்களுக்கு கேட்கும். அவங்ககிட்ட விலை என்னன்னு கேட்கணும். முதல்ல விலை என்னன்னு கேட்கணும். அதிகமா சொன்னா அடுத்த கடை மாத்திட்டு வர சொல்லிட்டு கிளம்பி. அதனால அது கலர் அதிகமா போட்டிருக்கான். அடுத்த கலர் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அதனால அது என்ன தெரியுமா? எது? இது பொண்ணுடா, இது கூட தெரியாது. நீங்க பொண்ணை மட்டும் பாருங்க. பொண்ண பார்க்காத. அதாவது தக்காளியோட ஃபர்ஸ்ட் வந்து விலையை கேட்டுக்கிட்டானோ 2 பேரும். அவனு 2 பேருமே மலாயில பேசிட்டு இருக்கானோ. அவனுக்கு நான் தான் இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணும். என்னடா பண்ணீங்க? விலையை கேட்டுக்கிட்டீங்க. அடுத்து வந்து தக்காளி ஒண்ணு வச்சிருவோமா? இது தக்காளின்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுதான் டக்குனு பார்த்தோம். சரி, இந்த பர்த்டே கேக் மேலாம் சும்மா சின்னதா வைப்பாங்களே, அது நினைச்சிட்டேன் நான். பரவா படிடா. இங்க டேஸ்ட் பார்க்கலாமா? தக்காளி எல்லாம் டேஸ்ட் பார்ப்பீங்க? எங்க நீ ஒரு கடி கடிச்சு டேஸ்ட் சொல்லு. என்ன கழுவுல நல்லா இருக்கா? போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. இங்கே சாப்பிட்டு வந்துருக்கீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்கிறதுக்கு ஜாமான் வாங்க சொல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ. தீமுன்னானே என்னன்னு எனக்கு தெரியாது. குக்கும்பர், தக்காளி, கிரேப்ஸ், இன்னொரு ஆனியன். ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். ஆனியன் இல்லாம பர்கர் எப்படி? எனக்கு புரியலையே. போடலாமோ? அங்க போவோம். ஆமா, மெக்டோனல்ட்ஸ் எல்லாம் ஆனியன் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கல. அந்த மெக்டோனல்ட்ஸ் பாய்காட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். என்னடா பாய்காட் பண்ணுங்கடா, வாய் உள்ளார ஏப்ப விடுற? அவர் எதுவும் சொல்றாரு போடுறா, மூச்சுடாம பேசிட்டு இருக்காரு. அவர் கவனிக்கவே மாட்டீங்க. 3 எடுத்தா 10 வழி. 3 எடுத்தா 10 வழி தானா? ஆமா. அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500? ஏய் பாரு, நைஸா நம்மள்ட்ட பையன் மட்டும் தள்ளுவான் பாரு. அதுதான் அவனோட டியூட்டியே. காசெல்லாம் எடுக்கிறான். இவன் தான் இங்க ரிச்சஸ்ட் பர்சன்.
அப்படின்னு நம்மளே சொல்லி அவன் இங்க மட்டும் தான் இவன் ஜோப்ல இருந்து எடுக்கிறான். எங்க யார் ஜோப்ல இருந்து எடுத்தான்னு தெரியல அந்த படத்தை. என்னோட அண்ணாந்து பார்த்தா படம் கொட்டுமா. இந்திய மக்களே உங்களுக்கு ஒரு நியூஸ் சொன்னேன். ஆனியன் வாங்குறதுக்காண்டி நாங்க கேமரா லைன்ல இவ்வளவு பெரிய பஜாருக்கு வந்திருக்கோம். ஒரு கடையில கூட ஆனியன் இல்லைங்க. எந்த கடையில வாங்கணும்னா அப்படியே அந்த சைடு பாருங்க, மூலையில ஒரு பிளெக்ஸ் மாதிரி வச்சு போட்டிருக்காங்க. அந்த 7-Eleven அதனடா அதேதான் அந்த கடையில தான் ஆனியன் இருக்குமோ. அங்கதான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். வாங்க. இங்கதான் வந்து ஆனியன் வாங்க போறோம். மச்சானுங்க உள்ள போயிட்டானுவோம். என்ன மச்சான், வெங்காயத்தை எப்படி எடுக்கணும்னு மக்களுக்கு சொல்லிட்டா. கையால தான் எடுக்கணும்னு சொல்றாரு. இல்லையா? அது இல்லையா? மோந்து பார்த்து வாங்கணும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னடா இது புதுசா இருக்கடா இந்த இன்ஃபர்மேஷன். இப்ப நக்கி பார்த்து வாங்கணுமா? 2வது வகையை நக்கி பார்த்து வாங்கணும். 3வது வகையை வெட்டி பார்த்து வாங்கணும். கலந்து சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். என்னடா இது வெள்ளை கலர்ல ஏன்டா எடுத்திருக்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? ஓகே சொல்றான். இல்லையடா, சம்பந்தமே இல்லையா? அது வேற இன்னொண்டா. அது ஆனியனான்னு பாருங்கடா. கலர் பார்த்து எடுக்கலாம். கலர் பார்த்து எடுக்கிறடா. பாருங்க மக்கள், இங்கே ரேசிசம் காட்டுறான்டா. அவன் ஆனியன்ல கூட வெள்ளையாதான் எடுப்பாங்க. பாருங்க அங்க இடம் போடுறாரு. எது வேணாம்? வெள்ளை வேணான்னு வச்சுட்டாரு. மனசு மாறிட்டாரு. ரேசிசம்னு சொன்னோன்னே கருப்பு தான் முக்கியம், அதனால பர்பிள் கலரே எடுத்துட்டாரு. ஓகே இது போதும், இது போதும். போதும்ல? போதும்ல? சலாட் செய்ய வேணுமா? நோ நீடட்ல. காசா? என்னது? நான் போறேங்க. இல்ல பாதியிலே உங்களுக்கு நிறுத்த முடியாது. நான் முடிச்சுட்டே போறேன். என்னது வர்றா பாக்கெட்ல இருந்து எடுத்தா போனோம்டா. அது என்னடா அது? அலாவுதீனும் அற்புத விளக்குமா அந்த பாக்கெட். ஜூம் பண்ணுங்க. எடுக்க எடுக்க வந்துனே இருக்கு. காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே? அதான் ஆப்பிள் இல்லன்னா நம்ம பனானாவை திருப்பி வாங்கிட்டு போனோம். சோ வாங்கின கடைக்கே நாங்கெல்லாம் திருப்பி போயிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய அவமானமா தெரியுமா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே நம்மளே தான் பாப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வாழைப்பழம் எங்கடா தொங்குது? ஆமா நீ எங்கடா போறீங்க? பார்க்காம தான் உள்ள போறீங்க. வாழைப்பழம் தொங்குது. சரி வாழைப்பழம் தொங்குது. யார் அதை எடுக்க போறா? மதுரக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. யார்கிட்ட கட்சிய போய் பேசுற? இங்க வர்றா சமயம் எடுத்தாண்டா. திருப்பி பண்றா. அழகா இருந்துச்சா? திருப்பி பண்றா. யாரா இவன் சொன்ன செய்யறாடா. சரி சரி வாங்க வாங்க வாங்க. ஓகே வாழைப்பழத்துக்கு அவர் பே பண்ணிடுவாரு. இந்த பிளாக்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? வெங்காயம் எப்படி வாங்குவது, வாழைப்பழம் எப்படி வாங்குவது, தக்காளி எப்படி வாங்குவதுன்னு பாத்துட்டோம். வாழைப்பழம் ஒண்ணுதான் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டான். எல்லா இடத்துல இருந்து ஆள் வராங்க. அதான் கச்சா மச்சா நவுற வேண்டியதா இருக்கு. பாருங்க மக்களே. டான்லி தம்பி. டான்லி தம்பியா? இவரே காடெல்லாம் போட்டு வர்றாரு. சரி விட இந்த கட் பண்ற. விரைவில் சந்திப்போம்.